ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் இட்ஸ் அ ஒண்டர்ஃபுல் லைஃப். இது எல்லாரும் அவங்க லைஃப்ல ஒரு வாட்டி பார்க்க வேண்டிய ஒரு மஸ்ட் வாட்ச் மூவி. ஜார்ஜ் பெயிலுங்கிற நம்ம ஹீரோ ரொம்ப நாளாக இருக்கான். தான் கூட இருக்கிறவங்களையும் தான் ஊர்க்காரங்களையும் அவ்வளோலாம் பார்த்துக்கிறான். ஆனால் இப்படிப்பட்ட நம்ம ஹீரோவே ஒரு நாள் தற்கொலை பண்ணிக்க தான் இருக்கான். நம்ம ஹீரோ காப்பாற்றுறதுக்காக கடவுளோ தேவதை அனுப்புகிறாங்க. எதுக்காக கடவுள் நம்ம ஹீரோ காப்பாற்றணும்? அந்த அளவுக்கு நம்ம ஹீரோ இந்த ஊர் மக்களுக்கு என்ன நல்லது பண்ணா எதுக்காக நம்ம ஹீரோ தற்கொலை பண்ணிக்கணும்? இந்த வாழ்க்கைங்கிறது எவ்வளோ அழகான ஒன்று. இதை பற்றிலாம் சொல்கிற ஒரு படம் தான் இட்ஸ் அ ஒண்டர்ஃபுல் லைஃப். படத்தோட பேர் இருக்கிற மாதிரியே இது ஒண்டர்ஃபுல்லான படம் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா லைஃப் மேலே ஒரு ஹோப் கொடுக்கும். நீங்கள் என்னைக்காவது வாழ்க்கையில் தவண்டு போன மாதிரி ஃபீல் பண்ணாலோ இல்லை ரொம்ப கஷ்டமாக இருந்தாலோ இந்த படம் பாருங்க, வாழ்க்கை மேலே ஒரு மிகப்பெரிய மதிப்பை கொடுக்கும். அதுப்போ இந்த படத்தை பேஸ் பண்ணி எவ்வளோ படம் வந்துருச்சு. ஈவன் தமிழில் கூட நிறைய படம் ஃபீல் பண்ணி எடுத்திருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு அட்டகாசமான படம். அதுப்போ இந்த படம் ஒரு பெஸ்ட் கிறிஸ்மஸ் மூவி. ஃபாரின்ல கிறிஸ்மஸ் எடுத்தாலே கண்டிப்பாக இந்த படம் பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு அந்த மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படம். சரி, இப்போ வாங்க இட்ஸ் அ ஒண்டர்ஃபுல் லைஃப்ங்கிற இந்த கதைக்குள்ள போகலாம். படம் ஆரம்பிக்கிறது டிசம்பர் 24. அது கிறிஸ்மஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முந்தின நைட்டு பார்த்தா ஊர் ஃபுல்லாக பனி பெஞ்சு ஃபுல்லாக விண்டராக தான் இருக்கும். பெட்ஃபோர்ட் ஃபோல்ஸ் ஊரில் நிறைய மக்கள் ப்ரே பண்ணிட்டு இருப்பாங்க. பார்த்தா ஒரு வீட்டில் ஒரு குட்டி பொண்ணு ப்ரே பண்ணிட்டு இருப்பா. கடவுளே, எங்கள் அப்பா தான் ஜார்ஜ் பெய்லி, அவர் நீ தான் காப்பாற்றணும், எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீ எங்கள் அப்பாவை காப்பாற்றுன்னு சொல்லி ஒரு குட்டி பொண்ணு ப்ரே பண்ணிட்டு இருப்பா. இந்த மாதிரி ஊரில் இருக்க நிறைய பேர் நம்ம இருக்க ப்ரே பண்ணுவாங்க. ஒருத்தலாம் பார்த்தா வீட்டில் இருந்தே, கடவுளே என் ஃப்ரெண்டு தான் ஜார்ஜ் பெய்லி, இன்னைக்கு தான் வாழ்க்கை ரொம்ப கஷ்டமான ஒரு நாள், நீ தான் என் ஃப்ரெண்டை காப்பாற்றணும்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய பேர் நம்ம இருக்க ப்ரே பண்ணுவாங்க. பார்த்தா இந்த விஷயம் வானத்தில் கடவுள் கேட்குது. உடனே கடவுள் கிளாரன்ஸ் ஒரு ஏஞ்சல் கூடுவாரு. இது பார்த்து செகண்டரி ஏஞ்சல். இந்த மாதிரி ஏஞ்சல்ஸுக்கு ரெக்கனது இருக்காது, இவங்க சாதாரண ஏஞ்சலாக தான் இருப்பாங்க. கடவுள் அந்த ஏஞ்சலை பார்த்து, கிளாரன்ஸ் நீ பூமிக்கு போகணும், சரியா 10:45 ஜார்ஜ் பெய்லி சாக போகிறான், நீ தான் பூமிக்கு போய் அவனை காப்பாற்றணும், இன்கேஸ் நீ காப்பாற்றிட்டேன்னா உனக்கு தேவையான ரெக்க கிடச்சிரும், நீ ஒரு சூப்பரான ஏஞ்சலாக இங்கே இருக்கலாம்னு சொல்கிறப்ப இது பார்த்து கிளாரன்ஸ் கேட்சிரமா இருக்கு. கடவுளே, அந்த ஜார்ஜ் பெய்லி யாரு, அவன் அவ்வளோனவனா, நம்ம எதுக்கு அவனை காப்பாற்றுன்னு கேட்குறப்ப கடவுளே ஒரு நானும் காமிக்கிறாரு. ஜார்ஜ் பெய்லிங்கிறவ யாரு, அவர் சின்ன வயசுல என்ன மாதிரிலாம் தான் சொல்லிட்டு ஒரு விஷயம் காமிச்சிருக்காங்க. கட் பண்ணா சில வருஷங்களுக்கு முன்னாடி பார்த்தா அப்போதைக்கு ஜார்ஜ் பெய்லி ஒரு சின்ன பையனா இருந்திருப்பான். அவங்க ஊர்ல பார்த்தா குளிர்காலம் வந்து எல்லாம் ஜாலியாக விளையாண்டுட்டு இருப்பாங்க. பார்த்தா ஊருக்கு ஒரு மிப்பர் லேக்கு அது அப்படியே பார்த்து ஃப்ரீஸ் ஆகிருந்திருக்கும். அதெல்லாம் ஜாலியாக ஸ்லைட் பண்ணிட்டு ஹீரோ விளையாண்டுட்டு இருப்பான். பார்த்து ஹீரோ கூடவே அவன் தம்பி இருப்பான், அவன் பேர் ஹாரி பெய்லி. அவன் செம்ம ஜாலியாக ஸ்லைட் பண்ணிட்டு இருப்பான். பட் பார்த்தா ஒரு ஆறு தானே, அந்த ஆத்தோட பனிக்கிட்டு உடஞ்சு போய் அந்த போய் தண்ணிக்குள்ள விழுந்துருவான். உடனே நம்ம ஹீரோ தண்ணிக்குள்ள குதிச்சு அவன் தம்பியை காப்பாற்றுவான். இவன் நம்ம தண்ணிக்குள்ள குதிச்சனால அவன் காதுக்குள்ள தண்ணி போயிருக்கும். அது அப்படியே இன்ஃபெக்ட் ஆகி ஒரு லெஃப்ட் காது கேட்காம போயிருக்கும். இருந்தாலும் அவன் காது போறான்னு பரவாயில்லன்னு சொல்லி அவன் தம்பியை காப்பாற்றிருப்பான். கட் பண்ணி இப்போதைக்கு ஜார்ஜ் பெய்லி ஒரு மெடிக்கல் வேலை பார்த்துட்டு இருப்பான். பார்த்து அந்த மெடிக்கல் வயசான பெரியவர் இருப்பாரு, அவர்கிட்ட தான் வேலை பார்த்துட்டு இருப்பான். பார்த்து அந்த மெடிக்கலுக்கு ஒரு குட்டி பொண்ணு வரும். இவ தான் இந்த படத்துக்கு ஹீரோயின். இவ பேர் மேரி. இவளுக்கு சின்ன வயசுலேருந்தே நம்ம இரும ஆசை இருக்கும். இவ கூட விளையாட்டு ஒரு பொண்ணு இருப்பா. ரெண்டுத்துக்குள்ள இதே போட்டே தான் இருக்கும். ஏ பாரு, கண்டிப்பாக பெரிய பொண்ணு ஆனதுக்கப்புறம் நான் தான் கல்யாணம் பண்ணிக்குவேன், எனக்கு தான் ஜார்ஜ்னு சொல்லி ரெண்டு போட்டி போட்டே இருப்பாங்க. ஆனால் ஜார்ஜுக்கு இந்த விஷயம் தெரியவே தெரியாது. ரெண்டுத்துக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டு இருப்பான். அப்போ நம்ம ஜார்ஜ் கீழே குடிக்கிறப்ப அந்த பொண்ணு காதுட்டு வந்து பேச ஆரம்பிக்கும். ஏ ஜார்ஜ் பெய்லி, எப்பவுமே நீ தான் புருஷன், 100 வருஷம் ஆனாலும் நான் தான் கல்யாணம் பண்ணிக்குவேன், உனக்கான காத்திருப்பேன்னு சொல்லி அவள் லெஃப்ட் காதுட்டு பேசுவா. ஆனால் அந்த கதை ஒன்று கேட்காது. அதனால அந்த மேரி கிட்ட எதுவுமே தெரியாமல் பேசிட்டு இருப்பான். ஆக்சுவலாக எனக்கு ஒரு ஆசை இருக்கு, நம்ம இந்த ஊருக்குள்ளே இருக்காம வெளியூருக்கு போகணும், நிறைய இடத்த சுற்றி பார்க்கணும், இதான் ஆசையாக இருக்கும். அதை பற்றில ஜாலியாக மேரி பேசிட்டு இருப்பான். அப்போ தான் அங்கே டேபிளில் ஒரு டெலகிராம் இருக்கும். பார்த்தா அந்த கடைக்காரவனும் இருக்கார்ல, அவரோட பையன் காய்ச்சலாக இருந்து போயிருப்பான். இந்த விஷயம் அந்த கடைக்காரருக்கு தெரியும். ஆனால் ரொம்ப சோகமாக இருப்பாரா. இதை பார்த்து இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சேன ஒரு பக்கத்தில் போய் ஆறில் பேசலான் இருப்பான். அப்போ அந்த கடைக்காரனை பார்த்து, டேய் இந்த மாதிரி ஆர்டர் வந்திருக்கு, ஒரு வீட்டில் மாத்திரை தேவையா, இந்த மாத்திரை போய் கொடுன்னு சொல்லிட்டு ஒரு மாத்திரை கொடுப்பாரு. அப்போ தான் நம்ம ஹீரோ அந்த மாத்திரை பாட்டில் பார்ப்பான். அதில் பார்த்தா பாய்சன் போட்டிருக்கோம். ஆக்சுவலாக அந்த பையன் இருந்த போன சோகத்தில் அவர் சிறுநீர் இல்லாமல் இருப்பார். அதனால் மாத்திரையை மாற்றி கொடுத்துருப்பாரு. இவனு எவ்வளோ பேசி புரிய ட்ரை பண்ணுவான். பட் பார்த்தாலும் காது வாங்க மாட்டார். சேனு மாத்திரை வாங்கிட்டு அந்த பையனை பார்க்க போயிட்டுருப்பான். போகிற வழியில் தான் இவங்க அப்பாவோட ஒரு பேங்க் இருக்குது. ஆக்சுவலாக அந்த ஊருக்கு ஒரு பேங்க்ல தான் எங்கள் அப்பா இன்சார்ஜ் வேலை பார்த்துட்டு இருப்பாரு. இவனும் சேர்ந்து அவங்க அப்பா பார்க்கலாம்னு சொல்லி அந்த பேங்க்ல போவான். பார்த்தா அதே பேங்க்ல மிஸ்டர் பாட்டர்னு ஒருத்தர் இருப்பாரு. இவர் இந்த ஊருக்கு ஒரு மிகப்பெரிய பணக்காரரு, சொல்லப்போனால் லேண்ட்லான்னு கூட. இந்த ஊருக்கு நிறைய வீடு இவர் வாடகை விட்டுருப்பாரு. ஆனால் நம்ம இவரோட அப்பா என்ன பண்ணுவாருன்னா மக்களுக்கு குறைந்த இடத்துல கடன் கொடுப்பாரு. சார் நிறைய மக்கள் கடன் வாங்கி சொந்தமாக வீடு கட்டுவாங்க. இல்லை இவரு பிசினஸ் சமாளி வாங்கிட்டு இருக்கு. அதனால ஹீரோட அப்பா பார்த்து, யோ என்ன பண்ணிட்டு இருக்க, எது தானாரம் பண்ணிட்டு இருக்கா, எதுக்கு இந்த மாதிரி காசு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ரெண்டு வாக்குவாதம் பண்ணிட்டு இருப்பாங்க. கரெக்டாக அப்போதைக்கு அந்த குட்டி பண்ண அங்கே வருவான். நம்ம அப்பா கிட்ட எதாவது கேட்கலான்னு பார்த்தா அவங்க அப்பா கண்டிக்க மாட்டாரு. சரி இவனு அங்கே இருந்து திரும்ப மெடிக்கல் வந்துடுவான். பார்த்து மெடிக்கலுக்கு அந்த ஃபேமிலி ஃபோன் பண்ணி, எங்க அந்த குட்டி பையன் வரவே இல்லையே, மாத்திரை எங்கன்னு கேட்டால் இதை பார்த்து கடைக்காரருக்கு வந்துருச்சு. கரெக்டாக ஜார்ஜ் பெய்லி கடைக்கு வரப்ப, டே எங்கட ஊசுவா போனேன், ஏன்னா மாத்திரை கொடுக்கவே இல்லை, எங்கடா போனேன்னு சொல்லிட்டு கணத்தை சப்பு சப்புன்னு வருவார். இவன் தான் சொல்லிட்டு காதை கேட்காதுல, அந்த காதில் அடிச்சனால காலம் ரத்தம் வந்துடும். சார் என்னை அடிக்காதீங்க, நான் ரொம்ப பாவம், ஆக்சுவலி கொடுத்தது விஷ மாத்திரை, நீங்கள் மாத்திரையை மாற்றி கொடுத்துட்டீங்கன்னு சொல்கிறப்ப இது பார்த்து அவருக்கு
ஒன்றும் புரியாமல் இருக்கு. மாத்திரை டேஸ்ட் பண்ணி பார்த்தா அது ரொம்ப வித்தியாசமாக இருக்கு. அப்போதான் அவருக்கே புரியுது நம்ம சின்னவே இல்லாமல் இருக்கோம், நம்ம போய் இறந்து போனனால என்னவோ பண்ணிட்டு இருக்கோம். திறமை இன்னும் அடிச்சோம்னு நினச்சி பக்கத்தில் வருவாரா, இதை போய் ஜார்ஜ் பயந்து போயிடுவான். சார் ப்ளீஸ் பக்கத்தில் வராதீங்க, என்னை அடிக்காதீங்கன்னு சொல்கிறப்ப சே அவன் அடிக்கலடா, சாரி என்னை மன்னிச்சிரு, நான் இந்த மாதிரி மாத்திரை மாற்றி கொடுத்தேன்னு வெளியே இருக்க யார்ட்டையும் சொல்லிடாத, நீ தான் வாழ்க்கை ஆபத்திருக்குன்னு சொல்லி கட்டுப்பிடி சொல்லிட்டு இருப்பாரு. இதை பார்த்து அவனும் ரொம்ப வருத்தமாக இருக்கும். கட் பண்ண நடந்து சில வருஷங்கள் கழிச்சு பார்த்து இப்போதைக்கு ஜார்ஜ் பெய்லி ஒரு பெரிய படம் இருந்திருப்பான். அவனோட கிராஜுவேஷன் எல்லாமே முடிஞ்சு ரொம்ப ஹாப்பியாக இருப்பான். இவன் சின்ன வயசு ஆசை என்ன, இந்த ஊருக்குள்ள இருக்காம வெளியூருக்கு போகணும், நிறைய அவங்களும் சுற்றி பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருப்பான். இப்போதைக்கு காலேஜில் முடிஞ்சு போச்சு, இதுக்கு ரொம்ப ஹாப்பி தான். ஜார்ஜ் சுற்றி பார்க்கலன்னு சொல்லிட்டு அதுக்கு சூக்கி வாங்கிட்டு இருப்பான். ஸ்ட்ரெயிட்டாக அவன் அந்த வீட்டுக்கு வரப்ப பார்த்து ஜார்ஜ் பேயோட அப்பா இருப்பாரு. இப்போதைக்கு ஒரு வயசு இருந்திருக்கும். ஆனால் மீரை பார்த்து ஜார்ஜ் பெய்லி, என்னால் இதுக்கப்புறம் இந்த பேங்கை பார்த்து முடியுமா தெரியல, நீ இந்த பேங்கை பார்த்துட்டு ஏறப்ப அப்பா என்னால் அது முடியாது, எனக்கு நிறைய கனவுகளாக இருக்குது, நான் கனவுல தான் பார்த்துக்க போகிறேன்னு சொல்லி கொஞ்சம் செல்ஃபிஷாகவே இருப்பேன். இதை பார்த்து அவங்க அப்பா லைட்டாக வருத்தமாக இருக்கும். பார்த்து வந்து கிராஜுவேஷன் முடிஞ்சு போச்சுல, இதெல்லாம் இந்த ஊரில் ஒரு மிகப்பெரிய பார்ட்டி இருக்கும். இவனு சார் ரொம்ப ஜாலியாக அந்த பார்ட்டிக்கு போவான். பார்த்து அந்த பார்ட்டியில் செம்ம அழகாக ஒரு பொண்ணு இருப்பா. இவ தான் நம்ம மேரி. ஆனால் நம்ம இருக்க அது மேரின்னு தெரியாது. ரொம்ப அழகான ஒரு பொண்ணு இந்த பார்ட்டியில் இருக்கான்னு சொல்லி அந்த பொண்ணு பேச ஆரம்பிப்பான். அப்போதைக்கு அந்த பார்ட்டிலேயே சின்னதாக போட்டி வைப்பாங்க. எல்லாருமே கப்பலாக இருந்து டான்ஸ் ஆட ஆரம்பிக்கணும். யார் கடைசி வரைக்கும் நிற்காம டான்ஸ் ஆடுறா அவங்க தான் வினு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட நாட்டு பாட்டில் வர மாதிரி தான் எல்லாரும் ஜாலியாக கப்பல் டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோஸ் டான்ஸ் ஆடிட்டு இருப்பான். ரொம்ப ஜாலியாக அந்த பார்ட்டி போயிட்டு இருக்கோம். பார்த்து அந்த பார்ட்டி நடக்கிறதே ஒரு ஸ்விம்மிங் பூல் ஏரியா தான். எல்லாரும் அந்த பார்ட்டி முடிஞ்சதுக்கப்புறம் ஜாலியாக குளிச்சுட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோட பேசிட்டு அங்கேருந்து போறா இருப்பான். அப்போதான் அவனுக்கே தெரிய வருது நம்ம கூட சின்ன வயசுல அந்த மாதிரி அந்த பொண்ணு சொல்லி அவன் ரொம்ப ஹாப்பியாக அந்த பொண்ணு பேசிட்டு போயிட்டு இருப்பான். அப்படி அவங்க போகிற வழியில் பார்த்தா ஒரு பழைய பேலஸ் இருக்கும். நம்ம சின்ன வயசுல இருந்தே இந்த பேலஸில் ஒரு நாள் இருக்கணும், நைட் நம்ம பிடிச்சவங்களோட இங்கே ஸ்டே பண்ண ஆசையாக இருக்கும். அதை பற்றி ஹீரோட்ட பேசிட்டு ஒரு களை தூக்கி போடுவா. அதாவது நம்ம மனசுக்குள்ள ஏதாவது விஷயத்தை நினச்சி களை தூக்கி போட்டோம்னா அது நடக்கணும் நம்பிக்கை இருக்கும். அந்த மாதிரி நம்ம ஹீரோயின் ஒரு களை தூக்கி போட்டிருப்பா. உடனே நம்ம ஹீரோவும் அவர் களை தூக்கி போடுவான். இவனுக்கு தான் ட்ராவல் பண்ண ஆசை இருக்கு, அதனால் கடவுள்கிட்ட ட்ராவல் பண்ண வேண்டியது இருப்பான். நம்ம மீனை பார்த்து, அம்மா நீ என்ன கேட்ட, உனக்கு எந்த ஆசை இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, உனக்காக நான் பண்ணி தருவேன், இந்த நிலவு கீழே இருக்கணுமா உனக்காக நான் பண்ணி காட்டுவேன் பண்ணான்னு கேட்குறப்ப இதில் பக்கத்தில் ஒரு நாள் பார்த்து இருப்பாரு. டேய் நானும் அதிலிருந்து பார்த்துட்டு இருக்கேன், மொக்க போட்டு இருக்கீங்களே, வந்தம்மா லவ் பண்ணமா கிஸ் பண்ணமா இந்த மாதிரி பண்ண வேண்டியது தானே, கிஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர் துண்டு விடுவார். இதை பார்த்து இறுக்கி சிரிப்பு வரும். ரெண்டு பேரும் ஜாலியாக சிரிச்சு பேசிட்டு அங்கேருந்து போதா இருப்பாங்க. கரெக்டாக அப்போதைக்கு அங்கே வேகமாக ஒரு கார் வருது. அந்த காரில் பார்த்தா நம்ம ஹீரோட தம்பியும் அங்கிள் இருப்பாங்க. அண்ணா சீக்கிரம் காரில் ஏறு. அப்போ கொஞ்சம் சீரியஸாக சொல்கிறப்ப இதை பார்த்து அவனுக்கு ஷாக்காக இருக்குது. உடனே வேகமாக காரில் ஏறி அவனோட வீட்டுக்கு போவான். பார்த்தா அவங்க அப்பா ஹார்ட் அட்டாக் வந்து தான் போயிருப்பாரு. பார்த்தா அடுத்த வாரமே அவங்க அப்பாவில் பார்த்து பேங்கில் ஒரு மீட்டிங் இருக்கும். போர்டு மெம்பரில் வச்சு இப்போதைக்கு அந்த அப்பா இறந்து போயிட்டார்ல, இதுக்கிட்ட இந்த பேங்குக்கு ஒரு இன்சார்ஜ் வேணும். அப்படி இன்கேஸ் இன்சார்ஜ் யாருமே இல்லைனா இந்த பேங்க் மூற மாதிரி இருக்கும். ஜார்ஜ் பெய்லி நீ இந்த பேங்கை பார்த்துக்கிறியா, உங்கள் அப்பா மாதிரி பேங்க் எடுத்து நீ நடத்த கேட்குறப்ப அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. சொல்லப்போனால் இன்னைக்கு ஈவினிங் இந்த ஊரோட போலாம் இருந்திருப்பான். ஏங்க எனக்கெல்லாம் தேவையில்லைங்க, நான் இந்த பேங்க் விட்டு போகிறேன்னு சொல்லி அவங்க வந்து போகிறதா தான் இருப்பான். இதை பார்த்து இந்த பாட்டு செம்மையாக போச்சு. ஏன்னா இந்த பேங்க் இருக்கிறனால தான் மக்கள் ஈஸியாக லோன் வாங்குறாங்க. அதை வச்சு வீட்டிலாம் கட்டி வாடகை வீட்டில் இல்லாமல் இருக்காங்க. இப்போ இந்த பேங்க் இழுத்து முடிட்டாங்கன்னா எல்லாரும் வாடகை வீட்டில் இருந்தாங்கன்னு எல்லா வாடகை வீடுமே இழுத்த சொந்தம், நல்லா காசு சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு பாட்டு ரொம்ப ஹாப்பியாக இருப்பார். இதை பார்த்து ஹீரோட அங்கிளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அங்கிள் வில்லி நம்ம ஹீரோ பார்த்து, டே ஜார்ஜ் நீ என்ன பண்ணுறது தெரியுதா, உங்கள் அப்பா இந்த பேங்க்காக உசுறு கொடுத்து வேலை பார்த்துருக்காரு. நிறைய மக்கள் இந்த ஊரில் ஹாப்பியாக இருக்காங்கன்னா அது காரணம் உங்கள் அப்பா தான். உங்கள் அப்பா அடுத்து இந்த பேங்க் முடிச்சுன்னா அவ்வளோதான் எல்லா மக்களும் பாதிப்படுவாங்க. ஸோ உங்கள் அப்பாவுக்காவது இந்த பேங்க் எடுத்து நீ நடத்து. உன் தம்பி இப்போ தான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கான், காலேஜ் படிக்க 4 வருஷம் ஆயிரும். இன்கேஸ் அவன் காலேஜ் முடிச்சிட்டான்னா இந்த பேங்க் அவன் பார்த்துக்க போகிறான். ஜஸ்ட்டு 4 வருஷம் தான்டா, இந்த பேங்க் நீ பார்த்துக்கன்னு சொல்கிறப்ப இதை பார்க்குறவனுக்கு கண்டிஷன் தெரில. ட்ராவல் முக்கியமாக உங்கள் அப்பா ஆசை முக்கியம்னு பார்க்குறப்ப எனக்கு உங்கள் அப்பா ஆசை முக்கியமாக இருக்குது. அதெல்லாம் கடவுளாக மறந்துட்டு 4 வருஷங்கள் அந்த பேங்கை பார்க்கறதா இருக்கான். கட் பண்ண இப்படியே 4 வருஷங்கள் போயிடுது. இந்த 4 வருஷத்துல மீரோ ஊர் மக்கள் நிறைய விஷயம் பண்ணியிருப்பான். பார்த்து நிறைய பேர் கம்மி வெட்டியில் ஹோம் லோன் கொடுத்துருப்பான். அதை வாங்கி நிறைய பேர் வீடு ஆரம்பிச்சிருப்பாங்க. பார்த்தா அந்த ஊர்லேயே பெய்லி பார்க் ஒன்று இருக்கும். நம்ம ஹீரோ பேர் ஒரு பார்க் ஆரம்பிச்சு அங்கே ஃபுல்லாக அந்த மக்கள் இருப்பாங்க. அந்தளவுக்கு நம்ம ஹீரோ நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருப்பான். இப்படியே அவரோட 4 வருஷம் முடிஞ்சு போச்சு. பார்த்தா நம்ம ஹீரோட தம்பி காலேஜ் முடிஞ்சு போயிருக்கோம். அவன் திரும்ப நம்ம ஹீரோ வரப்ப நம்ம ரொம்ப ஹாப்பியாக போச்சு. இந்த தம்பியை கூப்பிட்றதுக்காக ரயில்வே ஸ்டேஷன் போயிருப்பான். பார்த்தா தம்பி கூடவே ஒரு பொண்ணு வந்துருப்பா. அப்போதான் நம்ம ஹீரோக்கு தெரியுது. பார்த்தா தம்பி ஒரு பொண்ணு லவ் பண்ணிட்டு இருப்பான். கூடிய சீக்கிரத்தில் அவன் தம்பி கல்யாணம் பண்ணிக்க போகிறான். இதை பார்த்து ஹீரோ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவன் தம்பிகிட்ட போய், டேய் நீ இப்போ ஊருக்கு வந்துட்டில, சரி அந்த பேங்க் எதுக்கு நீ பார்த்துக்கோ, நான் இங்கேருந்து வேற ஊருக்கு போகிறேன்னு சொல்கிறப்ப என்னது பேங்கை பார்த்துக்கணுமா, அண்ணா என் மாமனார் மிகப்பெரிய பணக்காரரு, அவரோட நிறைய ஃபேக்ட்ரியில் இருக்குது, அதில் ஒரு ஃபேக்ட்ரியை எனக்காக தரதா இருக்காரு, நான் அந்த ஃபேக்ட்ரியை பார்த்து தானே போகிறேன், என்னால் அந்த பேங்கை பார்த்து முடியும்னு சொல்கிறப்ப இது பார்க்குற மாதிரி கண்டிஷனே தெரில. ஏன்னா 4 வருஷத்தில் இந்த பேங்கை தம்பி கொடுக்கலாம் பார்த்துருப்பான். ஆனால் இப்போதைக்கு தம்பிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கு. அவன் அந்த ஃபேக்ட்ரியை பார்த்துட்டானா
ஒரு பேர் பணக்கார வாய்ப்பு இருக்கு. அப்போனா இதுக்கப்புறம் அந்த பேங்க் நம்ம தான் பார்த்தாகணும். இதுக்கப்புறம் நம்மளால ட்ராவலாம் பண்ண முடியாது. நம்ம வாழ்க்கையை போச்சு நினச்சி அவன் ரொம்ப சுகமாக இருக்கும். பார்த்தா வீட்டுக்கு வந்து அவன் தம்பி நல்லா ஜாலியாக பார்ட்டி பண்ணிட்டு இருப்பான். பட் நம்ம ஹீரோ மட்டும் வெளியே வந்து அவன் ட்ராவல் காசில் கையில் வச்சிருப்பான். அந்த கைடு பேப்பர்லாம் தூக்கி உப்புல போட்டுருவான். இதை பார்த்து அவங்க அம்மாவுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். ஜார்ஜ் பெலி ரொம்ப வருத்தப்படாத, எவனால நீ இந்த மாதிரி இருக்க போற பாரு, உன் தம்பி கல்யாணமாக போகுது. அது போய் அந்த மேரிங்கிற பொண்ணு உங்களை உயிர் வச்சிருக்கா. இப்போ அந்த பொண்ணை பாரு, அந்த பொண்ணை பார்த்து ப்ரொபோஸ் பண்ணு, நீயும் வாழ்க்கையை பார்த்து கொஞ்சம் சொல்கிறப்ப இது பார்த்து அவனும் காட்டு தோணுது. சரின்னு அவனை அங்கேருந்து மேரியை பார்க்க வீட்டுக்கு போவான். மேரி கூட ப்ரப்போஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாமா கேட்பான். இதை பார்த்து அவளுக்கு ஹாப்பியாக இருக்கு. அவளோட சின்ன வயசு ஆசையை நான் மீறி கல்யாணம் பண்ணிக்க தானே. இப்போ அவனே கேட்டோடனே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பார்த்தா அடுத்த வாரமே அவளும் மீறி கல்யாணம் பண்ணிக்குவாங்க. ரெண்டு பேரும் ரொம்ப ஹாப்பியாக இந்த ஊர் விட்டு வெளியே போகலான்னு இருப்பாங்க. ஹனிமூனுக்காக ஒரு வாரம் வெளியே போகணும், நல்லா ஜாலியாக இருக்கணும்னு சொல்லி ரெண்டு பேரும் டாக்ஸி அங்கே போகலான்னு இருப்பாங்களா. பார்த்தோன்னா மீரோட பார்க்குற பேங்க் வழியே நிறைய மக்களாக இருப்பாங்க. பெரிய கூட்டமே போயிட்டு இருக்கோம். இதை பார்க்க ஈடு பண்ண புரியாமல் இருக்கு. அண்ணா வண்டி நிப்பாட்டுங்க, நான் போய் பேங்க் போட்டுறேன்னு சொல்லிட்டு இவன் பேங்க்கில் போவான். பார்த்தா அங்கிள் பெயிலில் தான் இருப்பார். அங்கிள் என்னாச்சு, எதுக்கு பொதுமக்கள் வெளியிருக்காங்க கேட்குறப்ப, இங்கே பாருப்பா மார்க்கெட் மிகப்பெரிய கிராஷ் ஆயிடுச்சு. இது வரைக்கும் இந்த பேங்க் இன்வெஸ்ட் பண்ணவங்க எல்லாருமே காசு திருப்பி கேட்குறாங்க. பட் நம்ம தான் நிறைய பேர் லோனை கொடுத்துட்டோமே, சுத்தமாக காசே இல்லை. இப்போ என்ன செய்யன்னு கேட்குறப்ப இதை பார்க்க நம்ம ரெண்டு தெரியாமல் இருக்கு. கரெக்டாக அப்போதைக்கு மிஸ்டர் பாட்டு ஃபோன் பண்ணுவார். இவருக்கு தான் இந்த பேங்க் இருக்கிறது பிடிக்காது. நம்ம ஹீரோக்கு ஃபோன் பண்ணி என்ன பெயிலி ஏதோ கடல் கேள்விப்பட்டேனே, நான் அவனை காசு அனுப்புவா, ஒரு கஸ்டமருக்கு 50 ரூபா தரேன், பேசாமல் இந்த பேங்க் என்கிட்ட தரேன் கேட்குறப்ப நம்ம ஹீரோ குழந்தை வரும். செம்ம கடுப்பாகி அந்த கால் கட் பண்ணிடுவான். பார்த்தா அப்போதைக்கு நம்ம ஹீரோட ஃபேங்க வருவா. ஆக்சுவலாக அவங்க ஹனிமூன் போகிறதுக்காக கொஞ்சம் பணம் இருக்கும். அந்த பணத்தை நம்ம ஹீரோட்ட கொடுத்து இந்தாங்க நம்ம எப்போ வெளியே போய்க்கலாம், ஃபர்ஸ்ட் இந்த பிரச்சனை முடிஞ்சுன்னு சொல்கிறப்ப அவன் அந்த காசு வாங்கிக்குவான். யார் யாருக்கு என்னென்ன காசு தரணுமோ எல்லா காசும் கொடுத்து அனுப்பிடுவான். ஆனால் இப்போதைக்கு உங்களுக்கு சுத்தமாக காசு இல்லை. வந்த பொண்ணாட்டியை ஜாலிங்க வெளியே கூட்டு போகலாம் பார்த்தான். உனக்கு முதல் நாள் இந்த மாதிரி ஆச்சு தெரிஞ்சோடனே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால சோம வீட்டுக்கு போகிறப்ப பார்த்தா ஒய்ஃப் ஒரு இடத்துல வச்சுருந்துருப்பா. இவனு சேர்ந்து நடத்துக்கு போவான். என்ன நடந்து பார்த்தா எங்கள் ஃபர்ஸ்ட் வருஷம் பழைய பங்களா மீட் பண்ணாங்களே, அந்த பங்களா தான். இவ்வளோ தவிர ரொம்ப பிடிச்ச ஒருத்தவங்களோட ஒரு நாளாவது இந்த பங்களாவெல்லாம் ஆசைப்பட்டுருப்பாள். அதனால நம்ம ஹீரோவை இந்த பழைய பங்களா கூப்பிட்டுருப்பா. இதை பார்த்து அவனும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அவங்க ஹனிமூனை அங்கே கொண்டாடுவாங்க. இப்படியே சில வசனம் கடந்து போகுது. பார்த்தா நம்ம ஹீரோக்கு 4 பசங்க வந்திருப்பாங்க. அது போய் அந்த ஊரில் இருக்கிற மக்கள் எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. நம்ம ஹீரோ பேங்க் மூலமாக தர லோனை வச்சு நிறைய பேர் புதுசு புதுசு வீடு இருப்பாங்க. அந்த பெயிலிஸ் பார்க்குங்கிற இடமே ரொம்ப பெருசாக போயிருந்திருக்கும். நிறைய பேர் வாடகை வீட்டிலேருந்து சொந்த வீடு இருப்பாங்க. இதை பார்த்து மிஸ்டர் பாட்டர் செம்ம கடை போயிடுச்சு. சொல்லப்போனால் ஒரு பிசினஸ் கிட்ட படுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. செம்ம கடுப்பான மிஸ்டர் பாட்டர் நம்ம ஹீரோ கூடுவார். இங்கே பாரு ஜார்ஜ் பெய்லி, நீ எதுக்கு இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்க, நான் உன்னை பற்றி கேள்விப்பட்டப்பா, உனக்கு இந்த மாதிரி ஊரில் சுற்றி பார்க்க ஆசை இருக்கமே, நான் வேணா மொத்தமாக காசு தரேன், அந்த பேங்க் ஆடி கை விட்டுட்டு அதை என்கிட்ட கொடுத்துரு, அந்த காசை வச்சு நீ போய் ஜாலியாக இருக்கலாம், உன் ஒய்ஃபில் கூப்பிட்டு போய் ஊருக்கு சுற்றி காமிக்கலாம், நான் அந்த காசை தரவான்னு கேட்குறப்ப இது பார்த்து இவனுக்கு காசு வந்துடுது. என்னை இத்தனை நாட்கள் இவன் இந்த பேங்கை பார்த்துக்கிட்டான், நம்ம இங்கேருந்து போடாமானோம்னு சொல்லி ஒரு குழப்பந்தே இருக்கும். சரி சார் ஒரு நாள் டைம் தாங்க, நான் யோசிச்சு பார்க்குறேன்னு சொல்லி நம்ம அங்கேருந்து போகிறதா இருப்பான். அப்போ தான் மைண்டுக்கு தோணுது, அடச்சை நம்ம எவ்வளோ கேவலமாக இருக்கும், அவன் தர அந்த காசுக்காக நம்ம சினிமா யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம். நம்ம நம்ம இந்த ஊரில் நிறைய மக்கள் இருக்காங்க, நம்ம அந்த பேங்கை மட்டும் கொடுத்துட்டோம்னா அவங்க வாழ்க்கை நாசமாக போகும், அவங்களுக்காவது இந்த பேங்கை பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு ஏன் மிஸ்டர் பார்க்க போவான். பாட்டர் எனக்கு ஒரு நாளும் தேவை கிடையாது, உங்கள் டீலிங் அக்செப்ட் பண்ணிக்கல, உங்கள் காசு எனக்கு தேவைன்னு சொல்லிட்டு அவர் எது பேசுவாங்கன்னு சொல்லி போவான். இதை பார்த்து பாட்டு கொலகாண்டாயிரும். இப்போதைக்கு நம்ம ஹீரோ பேங்கையும் பார்த்துட்டு அவன் குடும்பத்தில் ஹாப்பியாக இருப்பான். அப்போ தான் கரெக்டாக செகண்ட் வேர்ல்டு வார் வந்திருக்கும். அமெரிக்க ராணுவத்தில் ஒவ்வொரு வீட்டிலேருந்து கூப்பிட்டுருப்பாங்க. ஒரு ஆனது கண்டிப்பாக கலந்துன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் நம்ம ஹீரோ செலக்ட் ஆகிருக்க மாட்டான், ஏன்னா அவன் லெஃப்ட் கதை கேட்காது. அதனால் நம்ம ஹீரோக்கு பதிலாக அவன் தம்பி செலக்ட் பண்ணியிருப்பாங்க. அவன் சார் ரொம்ப ஹாப்பியாக அமெரிக்க ராணுவத்துக்கு போயிருப்பான். பார்த்து ராணுவத்தில் வேற பர்ஃபார்ம் பண்ணியிருப்பான். நிறைய பொதுமக்களோட உயிரெல்லாம் காப்பாற்றி ஒரு பெஸ்ட் சோல்ஸ் வந்திருப்பான். பிரசிடென்ட் நேரில் கூப்பிட்டு அவனுக்கு மெடலாம் கொடுத்துருப்பாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நியூஸ் பேப்பரில் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பேங்குக்கு போய் ஒரு $8 எடுப்பான். பார்த்து அந்த காசு எடுத்துகிட்டு போய் வேற பேங்க் கொடுக்கணும். ஆனால் அங்கிள் பெய்லி பார்த்து, அங்கிள் பெய்லி இந்தாங்க இந்த $8 வச்சுக்கோங்க, அந்த பேங்கில் போய் டெபாசிட் பண்ணுங்கன்னு சொல்கிறப்ப அவர் சேர்ந்து காசு எடுத்து போவார். பார்த்தா அதே பேங்கில் தான் மிஸ்டர் பாட்டர் இருப்பார். பார்த்தா நியூஸ் பேப்பர் இருக்கும். அங்கிள் பெய்லி நியூஸ் பேப்பர் பார்த்துட்டு அவருக்கு பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. பாட்டரை பார்த்து, யோ பாத்தியா ஐயா, இந்த பெய்லி குடும்பத்தை அழிக்க பார்த்த, பெயிலோட அப்பா ரொம்ப நல்ல மனுஷனாக இருந்தார், இந்த ஊர் மக்களுக்கு நிறைய பேர் காசு கொடுத்தாரு, அவன் பையனான ஜார்ஜ் அதுன்னு அதிகமாக்குனா இந்த ஊரில் இருக்க நிறைய பேர் நல்லா இருக்காங்கன்னா அதுக்கான ஜார்ஜ் பெய்லி தான். அவன் தம்பி ஹாரி ராணுவத்துக்கு போய் அத்தனை மக்கள் உயிரை காப்பாற்றிருக்கான், பிரசிடன்ட் கையாலேயே மெடல் வாங்கியிருக்கான். ஆனால் நீ பாரு, இந்த பெய்லி குடும்பத்தை அழிக்கணும்னு என்னவோ பண்ணி பார்த்த, ஆனால் எதுவும் நடக்கவே இல்லை, சாவடன்னு சொல்லிட்டு
பேப்பர் விட்டு எழுந்துட்டு போவார். இதை பார்த்து பாட்டருக்கு செம்மையாக கடுப்பாயிரும். அதுக்கப்புறம் அந்த பாட்டர் பேப்பர் உரிச்சு பார்ப்பாரு. பார்த்தா அந்த அங்கிள் பேப்பர் தூக்கி போட்டிருப்பால, அது கூடவே சேர்ந்து அந்த காசு சேர்ந்த கவர் இருக்கும். இதை பார்த்து பாட்டருக்கு செம்மையாக போய் போச்சு. அப்பாடா இந்த காசு நம்மகிட்ட இருக்கு, இந்த காசு டெபாசிட் பண்ணலன்னா கண்டிப்பாக ஜார்ஜ் பில்லுக்கு ப்ராப்ளம் வரும், இதை வச்சா நான் ஏமாத்தலாம்னு சொல்லிட்டு அந்த காசை மறைச்சு வச்சுக்குவாரு. இந்த பக்கம் தாத்தா அந்த பேங்குக்கு போய் காசு போலாம் பார்ப்பாரா, சடனாக பார்த்து காசு காணாமல் போயிருக்கும். பேங்க்ல எங்கேயும் தேடி பார்ப்பாரு, பட் பார்த்து எங்கேயும் காசு இருக்காது. கடைசி வரைக்கும் அவரால் டெபாசிட் பண்ணிருக்க முடியாது. பார்த்தா அந்த விஷயம் நம்ம தெரிய வந்திருக்கும். அதை பார்த்து செம்மையாக எடுத்து போயிடுவான். அங்கிள் பெயிலியை பார்த்து, அங்கிள் என்ன பண்ணி வச்ச, உங்கள்கிட்ட அந்த காசு கொடுத்தேன், காசு எங்கே வச்சுன்னு கேட்டா எனக்கே தெரில தம்பி, கடைசியாக இந்த பேங்குக்கு போனேன், பட் எங்கே வச்சு மறந்து போயிட்டேன், அது எங்கே போச்சுன்னு தெரிலன்னு சொல்கிறப்ப நம்ம ஊருக்கு நினச்சுன்னு தெரில. ஏன்னா $8,000ங்கிறது நம்ம ஊர் காசுக்கு 8 லட்சம் மாதிரி. அந்த காசை மட்டும் நம்ம பே பண்ணலைன்னா அந்த காசு நம்ம ஆட்ட நினச்சிக்கோங்க, ஊர் மக்கள் மத்தியில் ஒரு கெட்ட பேர் வரும். இப்போ நம்ம குடும்பத்தோட நல்ல பேர் இருக்கு, நம்ம தம்பி பிரசிடன்ட் கையில் போய் மெடல் வாங்கியிருக்கான், பட் நான் போய் திருட்டு போட்டு வாங்க போகிறேன்னு நினச்சி நம்ம ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த சோகத்தோடய ஆகணும் வீட்டுக்கு வருவான். பார்த்து அன்னைக்கு தான் கிறிஸ்மஸ்க்கு முந்தின நாள். அவன் குழந்தைங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. ஒய்ஃப் நம்ம ஹீரோ பார்த்து எங்கே என்னாச்சு, ஒர்க்கில் ஏதாவது ப்ராப்ளம்னு கேட்டால் நம்ம எதுவும் சொல்ல மாட்டான், ஸ்ட்ரெயிட்டாக அங்கே தான் ரூம் போவான். அப்போ பொண்ணு நம்ம ஹீரோட்ட வந்து, அப்பா என்கிட்ட ரோஸ் பூ வந்துச்சு, அந்த ரோஸ் பூல வந்து ஒரு இதில் பிஞ்சு வந்துருச்சு, எங்கே இதை ஒட்டாச்சுதான் சொல்கிறப்ப அதோட ஒட்டாய்க்க முடியும். உடனே நம்ம இருந்து இதில் எடுத்து அவன் பாக்கெட்டில் வச்சிருவான். பாத்தியா ரோஸ் பூல எதுவும் உதிராமல் இருக்கு, அந்த இதில் ஒட்டாச்சிட்டேன்னு சொல்லிட்டு அவன் பொண்ணை ஏமாற்றுவான். அதுக்கப்புறம் அவன் பாட்டு வீட்டுக்கு வருவான். பார்த்தா ஒய்ஃபு யார்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்கு. ஆக்சுவலாக நம்ம இருக்கு 4 பொண்ணுங்க இருக்காங்களே, அதில் ஒரு பொண்ணு ஸ்கூலுக்கு போயிருப்பா. ஸ்னோ அதிகமாக போய் தெரிஞ்சுமே அந்த டீச்சர் லேட்டாக வீட்டுக்கு அனுப்பியிருப்பாங்க. இதனால் அந்த ஒய்ஃபு டீச்சரோட பேசிட்டு இருப்பா. இதை பார்த்து நம்ம கோந்துருச்சு. வேலையில் இருக்கிற கோத்தை எங்கே காட்டுன்னு தெரியாமல் அந்த டீச்சர் பார்த்து கத்த வைப்பான். மேடம் எங்கள் டாக்ஸ் காசுல நீங்கள் சம்பளம் வாங்குறீங்க, பிள்ளைங்க ஒழுங்கு பார்த்து தெரியாதா, என்ன டீச்சராக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு காசு பற்றி கத்திட்டு இருப்பான். இதன் டீச்சரோட புதுங்க கேட்டிருப்பான். அவன் அந்த பக்கம் ஃபோன்ல இருந்து, டே என் பொட்டை திட்டுறதுக்கு நீ யாரா மாவனே, என் கையில் மட்டும் மாட்டேன்னு வச்சுக்க, அவனை கொண்டே போட்டுருவேன், உன் பேர் என்ன கேட்குறப்ப என் பேர் ஜார்ஜ் பெய்லி, முடிஞ்சது பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு டீச்சர் போட்டு கண்ணு திட்டிட்டு இருப்பான். இதை பார்த்து ஒய்ஃப் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எங்க என்னாச்சு, எதுக்கு ரொம்ப கோவமாக இருக்குன்னு கேட்டால் நம்ம இருக்கு என்ன சொல்ல தெரில. வேலையில் இருக்கிற கோவத்தில் என்ன பண்ணிட்டு இருப்பான், பைத்தியம் முடிச்ச மாதிரி வீட்டில் இருக்கிற பொருட்கள்லாம் உடச்சிட்டு இருப்பான். தன் பொண்ணு பியானோ வச்சுட்டு இருக்கிறப்ப, வாசிக்காத காது வலிக்குதுன்னு சொல்கிறப்ப அந்த குழந்தை அழுக ஆரம்பிச்சிடும். எங்க அது சின்ன பிள்ளைங்க, அவளோட பேசணும் தெரியாதா, எப்படி இருக்கீங்க கேட்குறப்ப அதை பார்த்துட்டு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நம்ம அந்த வீட்டில் இருந்தா ஃபேமிலி ரொம்ப வருத்தமாக இருக்கும். நம்ம இங்கேருந்து போயிடுவோம்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட் அங்கேருந்து மிஸ்டர் பாட்டர் பார்க்க போவான். இப்போதைக்கு இவனுக்கு $8,000 தேவை, இவரோட யார்ட்டையும் காசு கிடைக்காது, இவர்கிட்ட கேட்போம்னு சொல்லி அப்படி கெஞ்சிட்டு இருப்பான். இதான் சான்ஸ்ன்னு அவர் ரொம்ப ரசிச்சுவார். என்ன ஜார்ஜ் பெய்லி, நான் உனக்கு எவ்வளோ சான்ஸஸ் தந்தேன், காசில் கொடுத்து அந்த பேங்க் எடுத்து தரேன்னு கேட்டேன், பட் அப்பலாம் முடியாதுன்னு சொன்னேன். இப்போ நீ வந்து கேட்டால் நான் உனக்கு காசு தரணுமா, காசை தர முடியாதுன்னு சொல்கிறப்ப நம்ம எவ்வளோ கெஞ்சிட்டு வைப்பான். சார் ப்ளீஸ் இந்த ஒரு மட்டும் ஹெல்ப் பண்ணுங்க, நான் உங்களுக்கு என்னென்ன பண்ணுன்னு சொல்கிறப்ப, ஏப்பா உன்னை நம்பி நாடு காசுறது, உங்களோட சொத்து தான் இருக்கா, இருந்தால் கொடுத்துட்டு காசு அனுப்புன்னு சொல்கிறப்ப நம்மளுக்கு என்ன தெரில. ஒன் பேப்பர் எடுத்து, சார் இது ஹெல்த் இன்சூரன்ஸு, இன்கேஸ் நான் நாளைக்கு இறந்து போயிட்டேன்னா $500 கிடைக்கும், இதை வச்சுட்டு காசு தாங்கன்னு சொல்கிறப்ப எனது $500, ஏப்பா $500 கொடுத்துட்டு $8,000 சொல்கிறியே, அதுவும் நீ செத்தாக தான் கிடைக்கும், அப்புறம் என்ன அர்த்தம், நீ உயிரோடு இருந்தால் இந்த ஒரு பிரச்சனை கிடையாது, செத்தாக அந்த காசுன்னு சொல்லிட்டு நம்ம கடை சொல்லிட்டு இருப்பாரா. இதை பார்த்து நம்ம ரொம்ப கஷ்டமாயிரும். இவங்ககிட்ட காசு வாங்கினான்னு சொல்லிட்டு அவன் சோமான்னு கிளம்பி போவான். தன் ஒரு பாருக்கு போய் அங்கே போய் சாப்பிட்டுலாம் பார்ப்பான். பார்த்து அந்த பாரில் மாட்டின்னு ஒருத்தர் இருப்பான். இவன் நம்ம ஹீரோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. நம்ம ஹீரோ கொடுத்து லோன் வச்சு தான் இவன் இந்த பாரை கட்டியிருப்பான். நம்ம சோமாகத்தை பார்த்து, டே மச்சான் என்னாச்சு, ஏதாவது பிரச்சனை கேட்டால், ஆமாடா நைட்டுக்குள்ளே அவ்வளோ பெரிய காசு வேணும், என்ன சின்ன தெரியலன்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருப்பானா. இதை பார்த்தா ஃப்ரெண்டு ஒருத்தமாக இருக்கும். சரிடா ஒன்றும் குழப்படாத, கண்டிப்பாக நைட்டுக்குள்ள காசு கிடைக்குன்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டு ஆள் சொல்லிட்டு இருப்பான். இல்லை பக்கத்தில் இருக்கிற ஒரு பெரியவர் கேட்டே இருப்பார். எனது ஜார்ஜ் பெய்லியா, நீங்கள் ஏதோ ஜார்ஜ் பெய்லியான்னு கேட்டால் நம்ம ராமான்னு சொல்லுவான். செம்ம கடுப்பான அந்த பெரியவர் நம்ம மூக்கில் குத்துவார். நம்ம ஹீரோ போட்டு அடையும் அடிச்சு, ஏண்டா என்ன தைரியம் இருந்தா என் போட்டி ஃபோன் பண்ணுவேன், அவளை கண்டோட திட்டியான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போட்டு அடையும் அடிப்பான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட நம்ம ஹீரோ டீச்சர் திட்டிட்டு இருப்பாள், அந்த டீச்சரோட புருஷன் தான் அவன் நம்ம ஹீரோ போட்டு அடிக்கிறப்ப இதை பார்த்து ஃப்ரெண்டுக்கு வந்துருச்சு. யோ என் பார்ல சண்டெலாம் போடக்கூடாது, இங்கேருந்து போயேன்னு சொல்லிட்டு அந்த அனுப்பி வச்சிருவான். பார்த்து நம்ம ஹீரோ ரத்தம் ஆரம்பிச்சிடும். டே ஜார்ஜ் என்னாச்சு, ஏதோ பிரச்சனை கேட்டால், ஆமாடா என் வாழ்க்கை பிரச்சனை தான், என்னை விடு நான் இங்கேருந்து போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம சோமானு கிளம்பிட்டு இருப்பான். பார்த்தா நம்ம நல்லா குடிச்சிருப்பான். அவன் மட்டும் கார் எடுத்துட்டு வேமாந்து கிளம்பி போவான். இதை பார்த்து ஃப்ரெண்டுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதுக்கப்புறம் பார்த்தா தான் படத்தில் ஸ்டார்டிங்கில் பார்த்தது அவன் ஃப்ரெண்டு கடவுளை பார்த்து, கடவுளே என் ஃப்ரெண்டு ஜார்ஜ் பெய்லி ரொம்ப கஷ்டப்படுறான், இன்னைக்கு நைட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு நாள், நீ தான் அவனை பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிட்டு இருப்பான். இதே மாதிரி வீட்டில் இருக்கிற ஹீரோட பொண்ணுங்க, கடவுளே எங்கள் அப்பா ஜார்ஜ் பெய்லி, எங்கள் அப்பா ரொம்ப கஷ்டத்தில்
கடலில் இருக்காரு, நீ தான் எங்கள் அப்பா பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ப்ரே பண்ணியிருக்கோம். இந்த விஷயம் கடவுளுக்கு தெரிஞ்சு கடவுள் தேவதை அனுப்பியிருப்பாரு. இப்போதைக்கு அந்த தேவதை பூமிக்கு வந்துடும். நம்ம ரொம்ப சரக்கு அடிச்சுட்டு காரில் போயிட்டு இருப்பான். போதையானவன் ஒரு மரத்தில் போட்டு வந்துருவான். இதை பார்த்து அந்த வீட்டுக்காருக்கு வந்துருச்சு, நீ குடிகார பயில இது எவ்வளோ பழமையான மரம் தெரியுமா, இது என் கொளுத்தத்தை வச்சது, இல்லாண்ட கார் விட்டு சொல்லிட்டு கண்ணோடி திட்டுவாரு. பட் இவன் காரில் வாங்காம கார் அங்கே விட்டு நடந்து போயிட்டே இருப்பான். பார்த்தா போகிற வழியில் ஒரு பிரிட்ஜ் இருக்கு. அந்த பிரிட்ஜுக்கு கீழே ஒரு ஆறு போயிட்டு இருக்கு. நம்ம இருக்க வாழ்க்கை அவ்வளோ பிடிக்கல, பேசாமல் நம்ம செத்துருவோம். செத்து போயிட்டா இன்சூரன்ஸ் காசு கிடைக்கும். அந்த காசை வச்சு பொண்ணோட பிள்ளைங்க கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பாங்க. நம்ம செத்துலாம்னு சொல்லிட்டு சாலம் பார்ப்பான். பார்த்தா அதே பிரிட்ஜில் ஒரு வயசான பெரியவர் இருப்பார். அவர் காலத்தை விட்டு உள்ள வந்துருவாரு. தம்பி என்னை காப்பாற்றுப்பா, காப்பாற்று கத்துறப்ப நம்ம இருக்கு தெரில. இவனு ஆற்றுக்குள்ள போச்சு அந்த பெரியவரை காப்பாற்றலாம் பார்ப்பான். பார்த்தா அந்த பிரிட்ஜுக்குன்னு வாட்ச்மேன் இருப்பாரு. அவருமே அந்த ஆற்றுக்கிட்ட வந்து 2 பேரையும் காப்பாற்றி அவர் ரூம் கூட்டி போவார். 2 பேரும் சட்டெல்லாம் கழட்டி போட்டு காயப்பட்டு இருப்பாங்க. நம்ம அந்த பெரியவரை பார்த்து, யோ உனக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை, நைட் நேரம் எதுக்கு வந்தேன்னு கேட்டா, எப்பா நீ என்னப்பா தேங்க்ஸ் சொல்ல மாட்டியா, நான் தான் உன்னை காப்பாற்றுன்னு சொல்கிறப்ப நம்மளுக்கு ஒன்றும் புரியாமல் இருக்கு. என்னது நீ என்னை காப்பாற்றினியா, யோ நான் தான் உன்னை காப்பாற்றுன்னு சொல்கிறப்ப இல்லைப்பா நான் தான் காப்பாற்றினேன். இப்போ மணி என்ன 10:45, இன்கேஸ் நாளில் குதிக்கலன்னா நீ என்ன குதிச்சிருப்ப, இன்னும் இறந்து போயிருப்ப. நான் தான் உன்னை காப்பாற்றிருக்கேன்னு சொல்கிறப்ப நம்மளுக்கு ஒன்றும் புரியாமல் இருக்கு. யோ என்னைய வளர்ற, நீ ஃபஸ்ட்டு யாருன்னு கேட்டா என் பேர் கிளாரன்ஸு, நான் ஒரு செகண்டரி ஏஞ்சல், உன்னை காப்பாற்றாத பூமிக்கு வந்துருக்கேன்னு சொல்கிறப்ப என்னது ஏஞ்சலா, ஏஞ்சல்னா ரெக்கார்டுன்னு சொல்லுவாங்களே, உங்கள்கிட்ட விங்ஸ் எதுவுமே இல்லைன்னு சொல்கிறப்ப அதான் சொன்னலப்பா, நான் ஒரு செகண்டரி ஏஞ்சல், உன்னை காப்பாற்ற மட்டும்தான் எனக்கு விங்ஸ்லாம் கிடைக்கும். இதுக்காக நான் பூமிக்கு எதுன்னு சொல்கிறப்ப நம்மளுக்கு ஒன்றும் புரியாமல் இருக்கு. யோ வெறுப்பாத்தாதையா, நானே ஆடு ஒரு விதத்தில் இருக்கேன், ஏன்டா பிறந்தோம் ஏன்டா வாழ்ந்துட்டு இருக்கு, நான்லாம் இந்த உலகத்தில் பிறந்திருக்க கூடாதுன்னு சொல்கிறப்ப அந்த கிளாரன்ஸ் கையில் ஒரு புக்கு இருக்கும். அந்த புக்கையும் காய போட்டு ஏப்பா அப்படின்னு பிரச்சனை, எதுக்கு இந்த மாதிரிலாம் பேசுகிறேன்னு கேட்டால் என்ன பண்ணுறது, 8000 கடன் இருக்கு, நீ காசுறேன்னு கேட்டால் என்னால் தர முடியாது, ஒரு வாழ்க்கை கொஞ்சம் யோசிப்பான்னு சொல்கிறப்ப என்ன வாழ்க்கை, ஒரு வேலைலாம் இல்லாமல் இருந்திருந்தா எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பாங்க, நான்லாம் பிறந்திருக்கே கூடாதுன்னு சொல்கிறப்ப சரி அதான் உன் ஆசை, உன் ஆசை நிறைவேற்றப்பட்டதுன்னு அந்த காரணம் சொல்லுவார். இதை பார்க்குற நம்ம மீருக்கு ஒன்றும் புரியாமல் இருக்கும். சடனாக நம்ம மீருக்கு அவன் காது கேட்குது. இத்தனை நாளாக அவனுக்கு அவன் லெஃப்ட் காது கேட்காம இருந்திருக்கும். பார்த்தா இப்போதைக்கு அந்த காது கேட்குது. அது போல் வாழந்து ரத்தம் வந்துச்சுல அது வராமல் இருக்கு. ஏன்னா அந்த பாரில் ஒருத்த அடிச்சிருப்பான். இப்போ பார்த்து அந்த ரத்தம் வராமல் இருந்திருக்கும். ஒன்றுமே புரியாமல் நம்ம ஹீரோ நடந்து போயிட்டே இருப்பான். அவன் கூடவே அந்த கிளாஸில் போயிட்டே இருப்பார். பார்த்தா ஒரு மரத்து கீழே அவன் கார் போட்டிருந்தால அந்த கார் இல்லாமல் இருக்கும். அந்த வீட்டுக்காரை பார்த்து, யோ இங்கே என் கார் இருந்துச்சுல அந்த கார் எங்கன்னு கேட்டால் என்னது காரா, யோ இது எங்கள் முன்னாள் வச்ச மரம், இதில் வேணா கார் நீ போட்டுவானா மரியாதை இங்கேருந்து போடான்னு சொல்லிட்டு அந்த வீடு கற்றுட்டுவார். இதை பார்த்து நம்ம வீருக்கு ஒன்றும் புரியாமல் இருக்கு. சரி நம்ம வீடு அங்கேருந்து அவன் ஃப்ரெண்டோட பாருக்கு போவான். பார்த்து இப்போ அந்த பாரு வித்தியாசமாக இருக்கு. அது போய் அந்த பாரில் வேற ஒருத்தன் இருக்கான். சார் இங்கே ஃப்ரெண்டு மாட்டின் இருப்பானே அவன் எங்கன்னு கேட்டால் என்னது மாட்டினா, என்ன சார் சொல்கிறீங்க கேட்டால் நம்மளுக்கு எதுவும் புரியாமல் இருக்கு. கரெக்டாக அப்போதைக்கு அந்த பாருக்கு ஒரு வயசான பெரியவர் வருவார். யாருன்னு பார்த்தா நம்ம ஈரோடு ஓனர், இவங்களோட சின்ன வயசில் மெடிக்கல் பார்த்துருப்பாள் அந்த ஆள் தான். ஆள் பார்க்கவே ஒரு பிச்சைக்காரமாக இருப்பார். அவர் அந்த பாருக்கு வரப்ப கடைக்கானுக்கு வந்துருச்சு. யோ நீ இல்லைங்க வரக்கூடாது தெரியாதா, மருந்து எங்கேருந்து போயேன்னு சொல்லிட்டு மூஞ்சில் தண்ணி எடுத்து ஊற்றுவான். இதை பார்த்து ஈரோ கடுப்பாயிரும். யோ அவர் பார்க்க பாவமாக தெரியலையா, ஏன் தண்ணி எடுத்து ஊற்றுன்னு கேட்டால் என்னது இந்த ஆள் பாவமா, ஐயோ ஒரு கொலகாரன் சின்ன வயசு ஒரு பண்ணி மாத்திர பேரில் வசத்தை கொடுத்துட்டான். அந்த போய் அப்போ இறந்து போயிட்டான். கிட்டத்தட்ட 20 வருஷங்கள் இந்த கிழமை ஜெயிலில் இருந்தான். அப்போ வந்து இந்த கிழமை யாருக்கும் பிடிக்காது. இப்போ ஒரு பிச்சைக்காரமாக ரோட்டில் இருக்கான்னு சொல்கிறப்ப இது பார்த்து நம்ம இருக்கிற ஆச்சரியமா இருக்கு. கிளான்ஸை பார்த்து, யோ நீ என்ன பண்ணிட்டு இருக்க, எதை ஆடிஷன் பண்ணுறேன்னு கேட்டால் இல்லைப்பா நான் எதுவும் பண்ணவே இல்லை, நீ தான் ஆசைப்பட்ட இந்த உலகத்தில் நீ பிறந்தவே கூடாதுன்னு சொன்னேன், அதான் இப்போ அந்த உலகத்தில் நீ இல்லாமல் இருக்க, நீ லோன் கொடுத்தனால தான் உன் ஃப்ரெண்டு பார் கட்டினேன், இந்த உலகத்தில் நீ இல்லவே இல்லைனா உன் ஃப்ரெண்டு பார் கட்டியிருப்பான், அதை இப்போதைக்கு அந்த பார் கொண்டா வேற ஒருத்தர் இருக்கான், புரிஞ்சான்னு கேட்டால் நம்மளுக்கு ஒன்றும் புரியாமல் இருக்கு. சரி நீ சின்ன வயசில் மாத்திரை கொடுக்காம இருந்தில்ல, இதே நீ பறக்காமல் இருந்தீங்கன்னா அந்த கடைக்காரர் அந்த மாத்திரை கொடுத்துருப்பாரு, அந்த பையனை இறந்து போயிருப்பான், அவர் ஜெயிலுக்கு போயிருப்பாரு. இப்போ அதான் நீ பார்க்குறேன்னு சொல்கிறப்ப நம்மளுக்கு ஒன்றும் புரியாமல் இருக்கு. இல்லையா நீ தான் ஒன்று பண்ணுற, நான் போய் ஊருக்கு போய் பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு இவன் ஊருக்கு போவான். பார்த்தா ஊரே டோட்டலாக மாதிரி இருக்கு. அந்த ஊருக்கு பேர் பாட்டன் தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஹீரோலன்னா தான் அவர் இந்த ஊரை அடைச்சி போட்டிருப்பாரு. இப்போ அந்த ஊரே அவருக்கு சொந்தமாக இருக்கு. ஒன்றுமே புரியாத நம்ம ஹீரோ அவன் வீட்டுக்கு போவான். ஆக்சுவலாக ஒரு பழைய பாடஞ்சு வீடு இருந்துச்சுல, அந்த பாடஞ்சு வீட்டை தான் நம்ம ஹீரோ வீட்டை மாதிரி இருப்பான். அதில் தான் மொத்த ஃபேமிலி இருந்திருக்கும். இப்போ அந்த வீடு போய் பார்த்தா அது இன்னும் பாடஞ்சு போய் இருக்கு. மேரி நீ எங்கே இருக்க, குழந்தைங்களா நீங்கள் எங்கே இருக்கீங்க, என் பொண்ணு எங்கேன்னு சொல்லிட்டு ஒரு ரூம் போய் வைப்பான். அதான் பாடஞ்சு போன வீடாச்சு, அந்த வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்க. இவனும் வேகமாக அங்கேருந்து ஓடி போய் இவன் வீட்டுக்கு போவான். பார்த்தா அந்த வீட்டில் இவங்க அம்மா இருப்பாங்க. அம்மா நீயாவது இருக்கே, கண்டிப்பாக உனக்கு ஞாபகம் இருக்கும், நான் தான் ஜார்ஜ்னு சொல்கிறப்ப என்னது ஜார்ஜா, எனக்கு நீ யாருன்னே தெரியலன்னு சொல்கிறப்ப அம்மா நான் தான்மா ஜார்ஜ் பெய்லி, உன் புள்ளன்னு சொல்கிறப்ப என்னது என் பிள்ளையா, என் புள்ள எப்போ செத்து போயிட்டான், இங்கேருந்து போயான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கடலாம் தெரியாமல் இருக்கு. இதை பார்த்து நம்ம மீறி ஒன்றும் புரியாமல் இருக்கு. அந்த கிளாஸ் நம்ம மீரை பார்த்து, ஜார்ஜ் நான் தான் சொன்னல
இந்த உலகத்துல நீ பறக்கவே இல்லை, நீ பிறந்ததானே உங்கள் அம்மாவுக்கு தெரியும், உங்கள் அம்மாவுக்கு நடனமே தெரியும்னு சொல்கிறப்ப இல்லையா நீ ஏமாத்துற, கண்டிப்பான அந்த ஊர் மக்களுக்கு ஒரு வீடு கொடுத்தல, அந்த வீடு அப்படியே தான் இருக்கும், நான் போய் அதை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு பெய்லி பார்க்க போவேன். பட் அங்கே பார்த்தா பெய்லி பார்க்க இருக்காது, அது சுடுகாட மாதிரி இருக்கும். அந்த சுடுகாட்டில் ஹேரின்னு போட்ட ஒரு கலர் இருக்குது. இதை பார்த்து நம்ம மிருக ஆச்சரியமா இருக்குது. என்னது என் தம்பி செத்துட்டானா, அவர் ராணுவத்துக்கு போனானே, நிறைய மக்களை காப்பாற்றான்னு சொல்கிறப்ப யோ நீ இதை பறக்க வேலையே, நீ பிறந்ததால தான் சின்ன வயசில் தம்பியை காப்பாற்றினேன், உன் தம்பி விடறதுனால தான் அவர் ராணுவத்துக்கு போனான், நிறைய மக்களோட உயிரை உன் தம்பி காப்பாற்றினான், நீ பறக்காதனால உன் தம்பி இறந்து போயிட்டான், அந்த மக்கள் இறந்து போயிருப்பாங்க, உனக்கு இதெல்லாம் புரிதா கேட்குறப்ப நம்மளுக்கு ஒன்றும் முடியாமல் இருக்கு இல்லையா, நீ இப்போ இதை பண்ணிட்டு இருக்க, கண்டிப்பாக மேரி இங்கே தான் எங்கேயா இருப்பா, நான் போய் அவளை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு மேரியை பார்க்க போவான். பார்த்தா மேரிக்கு ரொம்ப வயசாயிருந்திருக்கும், யாருமே கல்யாணம் பண்ணிக்காம ஒரு லைப்ரரியில் அசிஸ்டன்ட் வேலை பார்த்துட்டு இருப்பா. நம்ம இருக்கு அதை பார்த்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏ மேரி, நான் தான் ஜார்ஜ், என்ன யாரும் தெரியலையா, நான் உங்களோட பேசுன்னு சொல்கிறப்ப அவளுக்கு தான் மீறி யாரும் தெரியாது, எங்க என்னை யார் ரேப் பண்ண பார்க்குறான், சீக்கிரம் வாங்கன்னு சொல்லிட்டு மேரி கத்த ஆரம்பிப்பா. பார்த்தா ஊருக்காரங்களும் சேர்ந்து நம்ம மீறி போட்டு அடி நடிப்பாங்க. இப்போதான் நம்ம இருக்கு வாழ்க்கைக்குன்னு அர்த்தமே தெரியுது. நம்ம ஒருத்தர் இந்த பூமி இல்லைன்னா எத்தனை பேர் வாழ்க்கை மாறி போகுது, நம்மளுமே இந்த உலகத்தில் எத்தனை பேர் இருக்காங்க, இத்தனை பேர் வாழ்க்கை நாசமாக போகுதுன்னு நினச்சி நம்மளுக்கு அப்போ தான் புரியுது. கிளாஸை தேடி பார்ப்பான், பார்த்தா கிளாஸ் அங்கே இருக்க மாட்டார். உடனே வேகமாக அங்கே ஓடிப்பே எங்கே பிரிட்ஜுக்கு போவான். யோ கிளாரன்ஸு எங்கேயா போனேன், சீக்கிரம் வாயா, எனக்கு அந்த வாழ்க்கை பிடிக்கல, ப்ளீஸ் என்னை பழைய மாதிரி ஆயிக்கிறே, நான் அந்த பழைய உலகத்துக்கு போய் ஜெயிலுக்கு போனால் பரவாயில்ல, போலீஸை அரெஸ்ட் பண்ணி ஜெயில வச்சாலும் பரவாயில்ல, என் பொன்னாட்டி பிள்ளைகள் இல்லாத உலகத்தில் என்னால் வாழ முடியாது, ப்ளீஸ்யா என்னை திரும்ப கொண்டு வந்துன்னு சொல்லிட்டு நம்ம கெஞ்சி வைப்பான். கரெக்டாக அப்போதைக்கு ஸ்னோஃபால் பெஞ்சிட்டு இருக்கு. திரும்பவும் நம்ம ஹீரோக்கு அவள் லிஃப்ட்டுக்காவது கேட்காம போது அவன் வாயிலேருந்து ரத்தம் வந்துட்டு இருக்கு. ஒரு போலீஸ்கார ஹீரோ பார்த்து ஹே ஜார்ஜ் என்ன பண்ணிட்டு இருக்க, வீட்டுக்குள்ள கேட்டா என்னது ஜார்ஜா, உனக்கு என்ன தெரியுமான்னு கேட்டா தெரியும்டா, ஏன் அந்த பிரச்சனை கேட்டா அப்போதான் எனக்கு புரியுது, எஸ் நான் பழைய வாழ்க்கை வந்துட்டேன், எனக்கு ஒரு ஹாப்பி லைஃப் கிடச்சுன்னு சொல்லிட்டு அவனோட வேலை ஓடிட்டு இருப்பான். ஊர் மக்கள் எல்லாரையும் பார்த்து காய்ஸ் மேரி கிறிஸ்மஸ், எல்லாரும் சந்தோஷமா கிறிஸ்மஸ் கொண்டாடுங்க, எல்லாரும் ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கத்திட்டே போயிட்டு இருப்பான். பார்த்தா போகிற வழியில் தான் பாட்டு ஆஃபீஸ் இருக்கும். பாட்டரை பார்த்து பாட்டர் மேரி கிறிஸ்மஸ் ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு அவனோட கத்திட்டே போவான். இதை பார்த்து பாட்டருக்கு ஒன்றும் புரியாமல் இருக்கு, ஏன்டா வர நியூயார்க்கில் ஜெயிலுக்கு போகிற இவன் மேரி கிறிஸ்மஸ் சொல்கிறான்னு சொல்லிட்டு அவருக்கு ஒன்றும் புரியாமல் இருக்கு. நம்ம ஹீரோ வேகமாக ஓடி போய் அவன் வீட்டை பார்ப்பான். குழந்தைங்கள கட்டி பிடிச்சி எஸ் நீங்களும் திரும்ப வந்துட்டீங்களா, என் லைஃப் கிடச்சுன்னு சொல்லிட்டு ஒய்ஃப் பார்த்து கிஸ்லாம் பண்ணிட்டு இருப்பான். இதை பார்த்து ஒய்ஃப் ஒன்றும் புரியாமல் இருக்கு, எங்க என்னாச்சு ஏதாவது பிரச்சனை கேட்டால் ஒன்றும் இல்லைம்மா, எனக்கு இப்போ தான் வாழ்க்கை பற்றி புரிஞ்சு போலீஸ் ஹாஸ்பிட்டலாம் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஹாப்பியாக இருப்பான். அப்போ அந்த ஒய்ஃப் நம்ம ஹீரோ பார்த்து எங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு இருங்க கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு அங்கிள் பெய்லி கூடுவா. பார்த்தா அங்கிள் பெய்லி ஒரு கூடை கொண்டு வருவார். அந்த கூடை ஃபுல்லாக பணமாக இருக்கும். அது போக ஊர் மக்கள் வந்திருப்பாங்க. என்ன ஜார்ஜ் பெய்லி எங்கிட்ட சொல்ல மாட்டியா, நாங்கள் நீங்கள் நல்லா இருக்கோன்னா அதுக்கு நீ தானே காரணம், உனக்கு என்ன காசு தானே வேணும், நான் காசு தரேன்னு சொல்லிட்டு எல்லா மக்களும் அவங்களோட முடிஞ்சளவு காசு தருவாங்க. பார்த்தா அந்த ஊரில் இப்போதைக்கு நம்ம இருந்த பணக்காரனாக இருப்பான், அந்தளவுக்கு அவ்வளோ காசை கொட்டுவாங்களா. இதை பார்த்து நம்ம ஹீரோ ஹாப்பியாக போச்சு. நம்ம ஹீரோ ஆஸ் பண்ணுறதுக்கு 2 போலீஸ் அவங்க வந்திருப்பாங்க. அவங்களும் நம்ம ஹீரோ பார்த்து என்ன ஜார்ஜ் காசெல்லாம் சொல்லியிருக்க மாட்டியா, நாங்களே காசு தந்துப்போம்னு சொல்லிட்டு அவங்களும் காசு தருவாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோ ரொம்ப ஹாப்பியாக போச்சு. எல்லாரையும் பார்த்து காய்ஸ் மேரி கிறிஸ்மஸ், இது ஒரு ஒண்டர்ஃபுல்லான லைஃப், எல்லாரும் ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரையும் பார்த்து பேசிட்டு இருப்பான். அப்போ அந்த பணத்துக்கு நடுவில் ஒரு புக் இருக்கு. சேம் இதே புக் தான் கிளாஸோட கையில் இருந்திருக்கும். இவனு சார் அந்த புக் எடுத்து பார்த்துருப்பான். அந்த புக்கோட பேர் தி அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் டாம் சேயர். அது கூடவே அந்த கிளாஸ் எழுதி வச்சிருப்பாரு ரிமெம்பர் நோ மேன் இஸ் ஃபெயிலியர் ஹூ ஹேஸ் ஃப்ரெண்ட்ஸ். அது ஒருத்தர் நண்பர் இருக்காங்கன்னா அவனுக்கு தோத்து போக மாட்டேன் எழுதிருப்பாரு. அது கூடவே தேங்க்ஸ் ஃபார் த விங்ஸ்னு போட்டிருக்கோம். ஏன்னா இப்போதைக்கு நம்ம ஹீரோ காப்பாற்றினால தான் அதுக்கு விங்ஸ் எடுத்திருக்கோம். அதனால் நம்ம ஹீரோக்கு தேங்க்ஸ் எழுதியிருக்கோம். இதை பார்த்து நம்ம ஹீரோ ரொம்ப ஹாப்பியாக இருப்பான். ஊர் மக்களோட சேர்ந்து ஹாப்பியாக அவன் கிறிஸ்மஸை கொண்டாடுவான். இதோட இட்ஸ் அ ஒண்டர்ஃபுல் லைஃப்ங்கிற இந்த படம் முடியுது. சீரியஸ்லி ரொம்ப அழகான ஒரு படம். அதுவும் 1946 இப்படி ஒரு தரமான படம். அதுக்கப்புறம் இந்த படத்தை பேஸ் பண்ணி எவ்வளோ படம் வந்துருச்சு. தமிழில் கூட ஓமை கடவுளை படம் இதே மாதிரி தான் இருக்கும். அதுபோல் விஜயோட புதிய கீதை படமும் இதே மாதிரி தான் இருக்கும். அதுலேயுமே ஹீரோ ரொம்ப நல்லவனாக இருப்பான். கடைசியில் நம்ம ஹீரோ சாகிற மாதிரி இருக்கும். ஆனால் கடவுளே நம்ம ஹீரோ காப்பாற்ற முடிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி இந்த படத்தை பேஸ் பண்ணி எவ்வளோ படம் வந்துருக்கு. அது மாதிரி இந்த படத்தை சொன்னே வச்சுக்கோங்க, இந்த வாழ்க்கைங்கிறது ஒரு வாழ்க்கை தான். இந்த வாழ்க்கை நம்ம மட்டும் இல்லாமல் நம்மளை சார்ந்து நிறைய பேர் இருக்காங்க. இன்கேஸ் இந்த உலகத்தில் நம்மளாம் போயிட்டோம்னா நம்மளாம நிறைய பேர் பாதிக்கப்படுவாங்க. அதை மனசில் வச்சுட்டு நீங்கள் எந்த முடிவும் எடுங்க. ஸோ கண்டிப்பாக உங்க எல்லாருக்குமே இந்த படம் பிடிச்சுன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸை பார்த்து தெரிஞ்சுக்க மிஸ்டர் ஹாலிஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. உங்களோட இடத்துல ஒரு ஆஸ்மால் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் கைஸ்.